ஒரு நாள் எனக்கு ரொம்ப சிக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப படுத்துட்டேன். அப்புறம் எந்திரிச்சு போய் பார்க்கும்போது என் கிச்சன் எல்லாம் இந்த அளவுக்கு நிலைமையாகி கிடந்துச்சு. அன்றைக்கி சண்டே. ஸோ பெரிய பொண்ணு வந்து சின்னவள எல்லாம் ரெடி பண்ணி சர்ச்சுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. வரும்போதே மியூசிக் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. 6:00 கிட்ட இருக்கும். அப்போ நான் கிச்சனுக்கு வந்து பார்த்தேன். எல்லாம் எவ்வளோ மோசமாக இருந்தது. பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன். உடனே பிள்ளைங்க பார்த்திங்கன்னா 2 பேரும், நாங்கள் இருக்கோமா உனக்கு, நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. பெரிய பொண்ணு எல்லாம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டா. மாற்றி விட்டு அதெல்லாம் பண்ண. சின்னவ வந்து இந்த பில்லோ கேஸ் போடுறது அதெல்லாம் அவள் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டா. அப்புறம் இந்த சோஃபா குஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அந்த குஷன்ஸ் எல்லாம் தட்டி விட்டு டஸ்டெல்லாம் இது பண்ணி அதையும் பெரிய பொண்ணு எல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க. சின்னவ வந்து பெருக்குனா, ஆனால் அவள் பெருக்கிறது பெருக்குனா நல்லா தான் பெருக்குனா, முன்னாடி இருக்க குப்பையெல்லாம் பெருக்கி விட்டுருவா. அப்புறம் பெரிய பொண்ணு வந்து அவள் பெருக்குனதுக்கப்புறம் எல்லாம் பின்னாடி வந்து இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவள் அம்மா மாதிரி இருந்து ஃபுல்லாக கைட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம பிள்ளைங்கள நிறைய டைம் திட்டுறோம், அடிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு உடம்பு முடியாதப்போ பிள்ளைங்க வந்து அது எல்லாத்தையும் மறந்துட்டு அதை பற்றி எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு தாயாக இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. என் பொண்ணு பெரிய அவங்க நமக்கு குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தாயும் அவங்க தாங்க.